ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். கர்மங்களை மன தூய்மைக்காக கர்மயோகி செய்வதாக 11ஆம் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. கர்மயோகத்திற்கும் பயன் தூய்மை பெறுவது மட்டும்தானா அல்லது வேறு பயனும் உண்டா என்பதற்கு விளக்கத்தையும் பற்றோடு கர்மத்தை செய்கின்றவன் பந்தத்தை அடையும் விதத்தையும் இந்த 12ஆம் ஸ்லோகத்தில் சக்கரதாரி சாட்டியுள்ளார். யுக்த கர்மபலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமகாரேண பலே சக்தோ நிபத்யதே. யுக்தக கர்மயோகி கர்மபலம் கர்மத்தின் பயனை த்யக்த்வா துறந்து நைஷ்டிகீம் பகவானை அடைவது என்கின்ற சாந்திம் அமைதியை ஆப்னோத்தி அடைகின்றான். அயுக்தக பயனில் பற்று உடையவன் காமகாரேண ஆசையின் தூண்டுதலினால் பலே பயனில் சக்தக பற்று கொண்டு நிபத்தியதே கட்டுப்படுகிறான். யுக்தகா என்ற சொல் யுஜ் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உண்டானது. அதன் பொருள் சேர்தல் என்பதாகும். இங்கு யுக்தன் என்ற சொல் கர்மயோகியை குறிக்கும். கர்மயோகி பரமாத்மாவிடம் புலன்களை மனதை புத்தியை சமர்ப்பித்து அகங்காரம் இல்லாமல் அபிமானம் இல்லாமல் பற்றில்லாமல் ஒருமுகப்பட்ட மனதுடன் தன் கடமைகளை செய்கிறான். கர்மயோகி உலக நன்மைக்காக தன்னலமற்று செயல்களை செய்கிறான். பரோபகாராய பலந்தி விருட்சாக மரங்கள் நிழலை தருகின்றன, மலர்களை காய்களை கனிகளை தருகின்றன. மரங்கள் ஒருபோதும் மலர்களையோ காய்களையோ கனிகளையோ தம்மிடமே இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. நாம் தான் அவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறோம். பரோபகாராய வகந்தி நத்யக நதிகளில் உள்ள நீரில் நாம் தான் ஸ்நானம் செய்கிறோம். நதிகளில் நீரை குடிக்கவும் பல்வேறு காரியங்களுக்கும் பயன்படுத்துகிறோம். பரோபகாராய துகந்தி தோகாக கறவை பசுக்களின் பாலை சிறிது கன்றுக்கு கொடுத்த பின் அந்த பாலை நாம் தான் அருந்துகிறோம். பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம் பகுத்தறிவில்லாத மரங்கள் நதிகள் பசுக்கள் பிறர் நலனுக்காக வாழும் பொழுது ஆறறிவு படித்த மனிதன் நிச்சயமாக உலக நலனுக்காக உழைக்க வேண்டும். பிறர்க்கு உபகாரம் செய்வதற்காகத்தான் இந்த மனித பிறவி கிடைத்திருப்பதை உணர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று தாய்மானவரின் தயாள குணத்திற்கிணங்க கர்மயோகி உலக நலனுக்காக உயிர்கள் மேன்மை அடைவதற்காக கர்மங்களை பற்றின்றி செய்கிறான். கர்மபலம் த்யக்த்வா கர்மத்தில் பயனையும் பற்றையும் துறந்து நிஷ்காமியமாக கடமையாக கருதி கர்மங்களை செய்யும்படி கீதையில் பல ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டுள்ளது. மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. எல்லா கர்மங்களையும் பரமாத்மாவாகிய என்னிடம் சமர்ப்பணம் செய்து நான் ஆத்மா என்ற அறிவுடன் ஆசை இல்லாதவனாய் எதிலும் என்னுடையது என்ற பற்று இல்லாதவனாய் மனக்கொதிப்பு முற்றிலும் நீங்கியவனாய் உன்னுடைய சத்திரிய தர்மமாகிய யுத்தத்தை செய்வாயாக என்று 3வது அத்தியாயமான கர்மயோகத்திலே கல்யாண குண சம்பன்னன் கூறியுள்ளார். கர்மயோகி உடலால் எல்லா கர்மங்களையும் செய்து கொண்டு மனதால் அனைத்து கர்மங்களையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து புத்தியினால் ஞானத்தை அடைந்து சம்சார பந்தத்தினின்றும் விடுபடுகின்றான். அயுக்தக கர்மயோகத்தில் ஈடுபடாதவன் அயுக்தன் என்று கூறப்படுகிறான். கர்மத்தில் அவன் பற்றுடையவன். அவனுடைய மனம் சதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஏகாக்கிர சித்தத்துடன் மன ஒருமைப்பாட்டுடன் எந்த செயலையும் அவனால் செய்ய இயலாது. காமகாரக என்பவன் காமத்தில் மூழ்கியவன். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று 3 விதமான ஆசைகள் கூறப்படுகின்றன. ஒவ்வொரு ஆசையும் ஒருவனை தீய கர்மங்களில் ஈடுபடச் செய்து பாவத்தை உண்டு பண்ணி துன்பத்தை
தருகின்றது. சிலர் இந்த 3 ஆசைகளை துறந்தாலும் புகழ் என்னும் ஆசைக்கு அடிமையாகிறார்கள். தன்னை எல்லோரும் மதிக்க வேண்டும், புகழ வேண்டும், கௌரவம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே செயல்படுகிறார்கள். காமம் எவ்வாறு ஒருவனை அழிவு பாதையில் அழித்து செல்கிறது என்பதை எம்பெருமான் பல ஸ்லோகங்களில் விளக்கியுள்ளார். ஜஹீஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். வலிமையான தோள்களையுடைய அர்ஜுனா, வெற்றி கொள்வதற்கு இயலாத மிகவும் வலிமையான காமம் என்ற எதிரியை கொன்றுவிடு என்று 3ஆம் அத்தியாயமான கர்மயுகத்தில் கோகுலபாலன் கூறியுள்ளார். பலே சக்தக நிபத்தியதே. பயனை விரும்பி கர்மங்களை செய்வதால் பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் சிக்கி மீண்டும் மீண்டும் அயுக்தன் பல்வேறு பிறவிகளை அடைகின்றான். யுக்த கர்மபலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமகாரேண பலே சக்தோ நிபத்யதே. கர்மயோகி கர்மத்தின் பயனில் கட்டுப்படாமல் பரமாத்மாவை அடைகிறான் என்றும், பயனில் பற்றுள்ளவனோ பிறப்பு இறப்பு என்னும் சக்கரத்திலே சுழல்கிறான் என்றும் 12ஆம் ஸ்லோகத்தில் ஏம்பிய இன்னுயிர் துணைவன் இந்த 13ஆம் ஸ்லோகத்தில் சாங்கிய யோகி எவ்வாறு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் என்பதை விளக்குகிறார். சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வஷி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன்னு. வஷி மனதை தன்வசப்படுத்தி சாங்கியயோகத்தை கடைபிடிக்கின்ற தேகி மனிதன் ந குர்வன் தான் செய்யாமலும் ந காரையன் ஏவ செய்விக்காமலுமே நவத்வாரே 9 வாயில்களுடைய உடலாகிய புரே வீட்டில் சர்வ கர்மாணி எல்லா செயல்களையும் மனசா மனதால் சந்யஸ்ய துறந்து சுகம் சச்சிதானந்தமயமான பரமாத்ம சொரூபத்தில் ஆனந்தமாக ஆஸ்தே ஆழ்ந்து இருக்கிறான். சர்வ கர்மாணி நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம் என்று கர்மங்கள் பலவிதம். எப்பொழுதுமே செய்ய வேண்டியது நித்திய கர்மமாகும். இவற்றை செய்வதால் புண்ணியம் ஏற்படாது, ஆனால் செய்யாவிட்டால் பாபம் ஏற்படும். அமாவாசை, பௌர்ணமி, சிவராத்திரி போன்ற விசேஷ காலங்களிலே செய்யும் கர்மங்கள் நைமித்திய கர்மங்களாகும். காமிய கர்மம் என்பது ஏதாவது பயனை விரும்பி செய்வது. நிஷ்காமிய கர்மம் என்பது பலனை விரும்பாமல் செய்யும் கர்மம். இப்பேற்பட்ட எல்லா கர்மங்களையும் நான் செய்கிறேன் என்ற கர்த்திருவத்தன்மை இல்லாமல் ஞானி செய்வதால் எக்கர்மத்தின் பயனும் அவனை வந்தடைவதில்லை. மனசா சந்நியஸ்ய எல்லா கர்மங்களையும் விட்டுவிட்டால் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை கூட நடக்காது. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோஹ்ய கர்மணஹ ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியேத கர்மணஹ. நீ விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செய். கர்மம் செய்யாததை காட்டிலும் கர்மம் செய்வதுதான் சிறந்தது. கர்மம் செய்யாத நிலையில் உடலை நடத்துவது கூட முடியாமற் போகும் என்று 3வது அத்தியாயமான கர்மயுகத்தில் கோமளச்சரணன் கூறியுள்ளார். எனவே கர்மங்களை செய்யாமல் யாரும் உயிர் வாழ முடியாது. எந்த கர்மத்தை செய்தாலும் நான் செய்யவில்லை, இந்த உடல் புலன்கள் ஆகியவை செய்கின்றன, நான் அகர்த்தா, நான் அபோக்தா என்ற விவேகத்தால் திடமான புத்தியினால் பற்றின்றி கர்மங்களை செய்வதால் மனசா சந்நியசிய மனதால் துறந்துவிட்டார் என்று கூறப்பட்டது. வஷி வஷம் கரோதீதி வஷி மனம், புத்தி, இந்திரியங்கள், உடல் ஆகிய அனைத்தையும் பயிற்சிகளினாலே தன்னுடைய வசப்படுத்தியவன் வஷி என்று கூறப்படுகின்றான். அவன் உடலையும் உள்ளத்தையும் ஆள்கின்றவன். எப்போதும் சச்சிதானந்த பரமாத்மாவிடம் நிலைத்திருக்கும் இந்த ஞானி உலக நன்மைக்காக அறநெறியில் மனம் புலன்களை வசப்படுத்தி செயல்புரிகிறான். சாஸ்திர தர்மப்படி வாழ்கின்றான். அவன் உண்மையில் சச்சிதானந்த பரமாத்மாவிடலே வாழ்கிறான். ஏகோவஷி சர்வபூதாந்தராத்மா. ஞானி அனைத்தையும் தன் வசப்படுத்தி கொண்டு சகல உயிர்களிலும் அந்தராத்மாவாக விளங்கும் பரமாத்மா தனக்குள் ஆத்மாவாக விளங்குவதை உணர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். மயி சர்வாணி சந்நியஸ்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா.
ஞானி அனைத்து புலன்களையும் தன் வசப்படுத்தி ஒருமுகப்படுத்திய சித்தமுடையவனாய் பரமாத்மாவாகிய என்னையே பரமகதியாக கொண்டு அமைதியாக இருக்கிறான். ஏனெனில் அவனுடைய புலன்கள் வசப்பட்டு இருக்கின்றன, அவனுடைய புத்தி உறுதியானது என்று 2ஆம் அத்தியாயமான சாங்கிய யோகத்தில் சிதப்பிரக்ஞனின் லட்சணத்தை சர்வஜன் சாற்றியுள்ளார். புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய முயற்சி மட்டும் போதாது, தெய்வ அருளும் தேவை. எனவே தெய்வ அருளை பெற நாம் எப்போதும் எம்பெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். நவத்வாரே புரே. 9 வாயில்களுடைய உடல் ஓர் ஊராக கருதப்படுகிறது. 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு துவாரங்கள், ஒரு வாய், ஒரு சிறுநீர் துவாரம், ஒரு மலத்வாரம் என்று ஒவ்வொருவர் உடலிலும் 9 வாயில்கள் உள்ளன. இவற்றால் எந்த செயல்கள் நிகழ்ந்தாலும் புலன்கள் அவற்றின் விஷயங்களில் பிரவர்த்திக்கின்றன. நான் ஒன்றும் செய்யவில்லை என்று ஞானி நிச்சயித்திருப்பார். தேகி என்பவன் யார்? இந்த தேகத்தையே நான் என அபிமானித்து தேகத்தில் சம்பந்தமுடனே தேகி என்பார்கள். ஆனால் இங்கு ஞானியை தேகி என்று கூறுவது உபச்சாரமாகும். நைவ குர்வன்ன காரையன். ஞானி எதையும் செய்வதுமில்லை செவிப்பதுமில்லை என்று கூறப்பட்டது. யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ய மானவஹ ஆத்மன் ஏவச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. யார் ஆத்மாவிலே இன்புற்றிருப்பவராய், ஆத்மாவிலே திருப்தி அடைபவராய், ஆத்மாவிலே மகிழ்பவராய் இருக்கிறாரோ அவருக்கு செய்ய வேண்டிய செயல் எதுவுமே இல்லை என்று 3வது அத்தியாயமான கர்மயுகத்தில் ஞானியின் நிலையை விஷுத்தாத்மா வர்ணிக்கிறார். பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இகைவ சர்வே பிரவிலியந்தி காமாக. அனைத்து ஆசைகளும் பூர்த்தியான ஞானிக்கு இங்கேயே எல்லா ஆசைகளும் ஒடுங்கிவிட்டன என்று முண்டோபனிஷத்திலும் மொழியப்பட்டுள்ளது. எனவே ஞானிக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்றுமே இல்லை. இவ்வுலகில் கர்மங்களை செய்வதாலும் எந்தவித பயனுமில்லை, கர்மங்களை செய்யாவிட்டாலும் ஒரு பயனும் இல்லை. அவர் எதையும் செய்வதுமில்லை, செய்ய வைப்பதுமில்லை, எந்த எதிர்பார்ப்பும் ஞானிக்கு இல்லை. சுகம் ஆஸ்தே. சச்சிதானந்தமயமான பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஆனந்தமாக ஞானி இருக்கின்றார். சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வஷி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன்.